ஹாய் மக்களே, எங்களுடைய மாடி தோட்டத்தை பார்க்கலாம் வாங்க. குட்டி மாடி தோட்டம் தாங்க இது. ஒரு ஒரு 4-5 தொட்டி தான் வச்சுருப்பேன். அதுலேயே வந்துட்டு ஒரு தொட்டிலே 2-3 செடி சேர்த்து வச்சுருப்பேங்க. இங்கே பாருங்களேன், இது என்ன செடின்னே எனக்கு தெரியல. ஆனால் அந்த செடி ஒருத்தவங்க வந்துட்டு ஒடிச்சு கொண்டாந்து கொடுத்தாங்க. இது வேர்லாம் இல்லாமல் குச்சியாக அதை கொண்டாந்து 2ஆக வச்சேன். அது ஒன்று தான் வந்திருந்தது. ஒன்று தான். நான் அது என்ன செடின்னு எனக்கே தெரியல. அதிலே பச்சை மிளகா செடியும் வச்சுருப்பேன் பாருங்கள். அதிலே வந்துட்டு பச்சை மிளகாயும் அதே மாதிரி தான் பிஞ்சு விட்டுருக்குது. இது வந்துட்டு போத்தீஸில் ட்ரெஸ் எடுக்க போனோமா, அப்போ வந்து கொடுத்தாங்க போத்தீஸில் அந்த ஜாதி மல்லி. அது வச்சுருந்தேன். அது 2 பூ பூத்துருக்குது. அவரை செடியும் அதிலே வந்திருக்குது பாருங்களேன். அதிலே அவரை செடி, மாதுளம்பழ செடிலாம் இருக்கும். பக்கத்தில் வந்துட்டு மருதாணி செடி. மருதாணி வந்துட்டு அதுக்கு என்ன, இங்கெல்லாம் வந்து கேட்டால் கொடுக்கவே மாட்டாங்கங்க சென்னையிலலாம். அதனால நான் என்ன பண்ணேன், ஒரு செடி காசு கொடுத்து வாங்கியாந்து வச்சேன்னா, அது வந்து எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் அப்பப்போ கையில் பறித்து அரைச்சி வச்சுக்கிறதுங்க, ஆசை வரும்போதெல்லாம். இது வந்துட்டு ரோஸ் செடி அதே மாதிரி தான். அது நிறையா பூ பூத்துச்சு. இப்போ என்னன்னு தெரில, பூக்களை. இந்த துளசி கிட்டத்தட்ட ஒரு 10 துளசி செடிக்கிட்ட நான் மாற்றிருப்பேங்க. ஏன்னா எலி அந்த மாதிரி பண்ணுச்சுங்க. நான் இன்றைக்கி வைக்கிறது 2 நாள் கழித்து பார்த்தா அப்படியே நோண்டி கட் பண்ணி போட்டுறது. எங்கள் மாடியில் பாருங்களேன், இது வந்து கீழே வந்துட்டு தொட்டியில் தான் வச்சுருக்கிறேன். ஆனால் கீழேருந்து மாடி ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள். வெத்தலை செடி எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பச்சை பச்சேர்னு. வெறும் தொட்டியில் தான் வச்சுருக்கேன், தரையில் கூட வைக்கல. ஆனால் அப்படியே சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குங்க அதை பார்க்குறதுக்கே. கீழே வந்துட்டு செம்பருத்தி பூவும் முருங்கை மரத்தோடு சேர்த்து வச்சுக்கேன். ஆனால் ஒரு பூ பூக்கலை. அதுக்கு முன்னெல்லாம் நிறையா பூத்துச்சு, இப்போ பூக்கவே மாட்டேன்னுது. என்னன்னே தெரில. ஒரு பூ பூக்கிறதே அதிசயமாக இருக்குது. இன்னும் முருங்கை மரத்துக்கு தாங்க நான் வந்துட்டு என்ன பண்ணேன், சோப்பு தண்ணி ஊற்றி விட்டதுனால ஒன்றுமே வரல கீரை. இதே எங்களுடைய குட்டி மாடி தோட்டம். நான் வந்துட்டு கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா மாடி ஃபுல்லும் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எலி ஒன்று ஒன்றா நோண்டி போட்டுருந்தேன். அதோடு விட்டுட்டேங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.